பாத்தீங்க தந்தா வேற லெவல் சூப்பரா இருந்துச்சு. அது என்ன வாட்டுடா? அது இன்னமும் ஒண்ணு வரும்டா. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. டேய் இந்த பாட்டு தான்டா அது. டேய் அங்க தான் கேக்குது. சரி வா போய் பாப்போம். சார் என்ன விஷயம்? இந்த பாட்டை கொஞ்சம் காப்பி பண்ணிட்டீங்களா? ஷூர், பென்ட்ரைவ் தாங்க. இந்தாங்க காப்பி. Thank you sir. Thank you sir. டேய் எப்படிடா? எப்படி இந்த அவ்வளோ பெரிய பாட்டி இந்த பெந்தைக்குள்ள போச்சு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதான் தெரியல எப்படி போச்சுன்னு தெரியல. ஆமா, இவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. என் கையில் இருக்கக்கூடிய இந்த டிவைஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். இது எவ்வளோ மெமரின்னு பார்த்தீங்கன்னா 2 TB. ஒரு டிபின்னா எவ்வளோன்னு தெரியுமாங்க? 1024 GB. ஒரு ஜிபின்னா எவ்வளோ தெரியுமா? 1024 MB. ஒரு MBன்னா எவ்வளோ தெரியுமா? 1024 KB. ஒரு கேபின்னா எவ்வளோ தெரியுமா? 1024 பைட்டு. ஒரு பைட்டுன்னா எவ்வளோ தெரியுமா? 8 பிட்டு தாங்க ஒரு பைட்டு. அப்போ ஒரு பிட்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறது நம்ம முதல்ல தெரியணும்ல. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிட்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, அப்படி ஸ்டோர் பண்ணக்கூடிய டிவைஸ் என்ன தெரியுமா? SR latch. அந்த SR latch பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த SR latchக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இன்புட் இருக்கும். ஒரு இன்புட் வந்து S, இன்னொரு இன்புட் வந்து R. அதே மாதிரி அவுட்புட் 2 இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா Q, இன்னொன்று Q பார். ஸோ இந்த S இன்புட்டை நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். அந்த செட்டுக்கு நீங்கள் 1 இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த latch வந்து செட் ஆயிரும். அதாவது Qவோட அவுட்புட் வந்து நமக்கு 1 கிடைக்கும். அதுவே Rோட இன்புட் 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அவுட்புட் வந்து 0 கிடைக்கும். அதாவது Qவோட அவுட்புட் 0 கிடைக்குங்க. ஓகே, ஃபர்தரா நம்ம இந்த SR latch எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா 2 NOR கேட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் NOR கேட் 1, செகண்ட் NOR கேட் 2. அதாவது ஃபர்ஸ்ட் NOR கேட்டோட அவுட்புட் எடுத்து செகண்ட் NOR கேட்டோட ஏதாவது ஒரு இன்புட்டா நீங்க கொடுக்கணும். செகண்ட் NOR கேட்டோட அவுட்புட் எடுத்து ஃபர்ஸ்ட் NOR கேட்டோட 2 இன்புட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது ஒரு இன்புட்டுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க இந்த இன்புட்டை R-னும் இந்த இன்புட்டை S-னும் அவுட்புட்டை Q பார் அப்படின்னு நீங்க மார்க் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு SR latch ரெடி ஆயிட்டு. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். SR latch நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இந்த SR latch எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம NOR கேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ரிவ்யூ பார்த்துருவோங்க. NOR கேட்டோட ட்ரூத் டேபிளை இப்ப நீங்க பாக்குறீங்க. NOR கேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. எல்லா லாஜிக்குமே 0 இருந்தாதான் அவுட்புட் 1 வரும். பாருங்க, ஏதாவது ஒரு இன்புட் 1 வந்தா கூட அவுட்புட் வந்து 0 தான் வரும். இதான் NOR கேட்டோட ஆபரேஷன். இதை நீங்க தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா NOR பேஸ் SR latch, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ரீசெட் ஆபரேஷன் எப்படின்னு பார்ப்போம். ரீசெட் ஆபரேஷன் என்ன பண்ணணும்? ரீசெட்டுக்கு நம்ம 1 கொடுக்கணுங்க. R-க்கு 1 கொடுக்கிறோம், S-க்கு 0 கொடுக்குறோங்க. பாருங்க, R மேல இருக்கு. மேல இருக்கக்கூடிய NOR கேட்டுக்கு இன்புட் 1 போறனால கண்டிப்பா அதுக்கு அவுட்புட் என்ன வரும்? 0 வந்துரும். ஏன்னா ஒரு இன்புட் 1 போதும் அவுட்புட் 0 கொண்டு வரதுக்கு. அந்த அவுட்புட் எடுத்து தான் நம்ம என்ன பண்றோம்? கீழே இருக்கக்கூடிய செகண்ட் கேட்டுக்கு இன்புட்டா கொடுக்கும். ஆல்ரெடி செட்டுக்கு நம்ம 0 தான் கொடுத்துருக்கோங்க. சோ 0 0ன்னு போகும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த செகண்ட் கேட்டுக்கு அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 வரும். சோ இதுல பாத்தீங்கன்னா Qவோட அவுட்புட் நமக்கு 0 கிடைக்குது, Q பாரோட அவுட்புட் வந்து 1 கிடைக்குது. சோ இப்போ இந்த ஸ்டேட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீசெட் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா Qங்கிறதாங்க நம்ம ஆக்சுவலான அவுட்புட். அந்த Qவோட அவுட்புட் வந்து 0 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம செட் ஆபரேஷன் பார்க்க போறோம். செட் ஆபரேஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா S-க்கு இன்புட் வந்து நீங்க 1 கொடுக்கணும், R-க்கு வந்து 0 கொடுக்கணுங்க. அப்படி கொடுக்கும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த கேட்டுக்கு ஒன் ஆஃப் த இன்புட் 1 போறனால அந்த கேட்டோட அவுட்புட் நிச்சயமா 0 தான் அங்க இருக்கும். அந்த 0வை எடுத்து தான் நம்ம என்ன பண்றோம்? மேல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கேட்டுக்கு நம்ம இன்புட்டா கொடுக்கிறோம். அப்போ மேல இருக்கக்கூடிய கேட் பாத்தீங்கன்னா 2 இன்புட் வந்துருது இல்லையா? 0 0. அப்ப அதுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்க, இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன சொன்னீங்க? இது வந்து மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ்ல சொன்னீங்க. அது எப்படி மெமரி ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தற்சமயம் Qவோட அவுட்புட் வந்து 1னும் Q பாரோட அவுட்புட் வந்து 0னும் இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்புட்டை அப்படியே க்ளோஸ் பண்ண போறோங்க. அதாவது இன்புட்டே கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? S-ஓட வேல்யூ 0, R-ஓட வேல்யூ 0. மேல இருக்கக்கூடிய இந்த NOR கேட்டை மட்டும் பாருங்க. என்ன இன்புட் இருக்கு? R = 0. இன்னொரு இன்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா Q பாரோட அவுட்புட் தானே நம்ம இன்புட்
இன்புட்டா கொடுக்குறோம் Q பாரோட வேல்யூ 0. சோ 0 0 ன்னு வரறனால Q ஓட அவுட்புட் என்னதான் வரும் 1 தான் வரும். அதே மாதிரி கீழ இருக்கக்கூடிய செகண்ட் கேட்டுக்கு பாருங்க நம்ம ஆல்ரெடி S ஓட இன்புட்டை 0 ன்னு கொடுத்திருக்கோம். இன்னொரு இன்புட் எங்க இருந்து வருது பாத்தீங்கன்னா Q ல இருந்து வருது. அந்த Q ஓட வேல்யூ ஆல்ரெடி 1 ஆ இருக்கு. சோ 0 1 இதனுடைய அவுட்புட் என்னன்னு பாத்தீங்கன்னா 0. சோ Q பாரோட வேல்யூ 0. இதுதாங்க நம்ம சேவ் பண்ண வச்ச வேல்யூ. அதே வேல்யூ தானே இங்கேயும் வந்திருக்கு. அதாவது S க்கும் R க்கும் நம்ம வேல்யூவே கொடுக்கல. ஆனா நமக்கு கிடைச்ச வேல்யூ பாத்தீங்கன்னா 1 0 அதாவது previous state வேல்யூ அப்படியே கிடைச்சிருக்குங்க. அதாவது இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா S ஓட வேல்யூ R ஓட வேல்யூ நீங்க 0 கொடுத்தா எப்பவுமே previous-ஆ என்ன வேல்யூ இருந்தோ அது அப்படியே கிடைக்கும். அதனால நம்ம இந்த ஸ்டேட் என்ன சொல்றோம்னா previous state இல்லனா memory state இல்லனா memory அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நான் லாஜிக்கல் இன்புட் என்ன கொடுக்க போறேன்னா S க்கும் 1 R க்கும் 1. யோசிச்சு பாருங்க மேல இருக்கக்கூடிய ஆர் கேட்டுக்கு ஒரு 1 போச்சுன்னா என்ன வரும் அவுட்புட் 0 வரும். அதாவது Q ஓட வேல்யூ 0 ன்னு வருங்க. செகண்ட் கேட் கீழ இருக்கக்கூடிய கேட்டுக்கும் அவுட்புட் என்ன வரும் பாருங்க ஒரு 1 கொடுத்தாலே அவுட்புட் என்ன வரும் 0 தான் வரும். சோ மேல இருக்கக்கூடிய கேட் அவுட்புட் Q 0 கீழ இருக்கக்கூடிய கேட் அவுட்புட் Q பாரும் 0. யோசிச்சு பாருங்க Q ஈக்குவல் டு Q பார் என்னைக்காவது வருமா? Q ஓட காம்ப்ளிமெண்ட் தான் Q பார். ஸோ 0 0 அவுட்புட் வர்றதுக்கு சாத்தியம் இல்லைங்க. அப்படி வரக்கூடாது. அப்படின்னா லாஜிக்கலி தப்பு. ஸோ இந்த ஸ்டேட் வந்து ஒரு பிரச்சனைங்க. இந்த ஸ்டேட்டை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ இந்த ஸ்டேட் வந்து forbidden state. ஸோ இப்போ நீங்க ட்ரூத் டேபிள பாருங்க. இந்த ட்ரூத் டேபிள ஒவ்வொரு ஸ்டேட் கொடுத்துருக்கேன் பாருங்க. 0 0 கொடுத்தா ப்ரீவியஸ் ஸ்டேட் கிடைக்கும். S க்கு 1 கொடுத்து R க்கு 0 கொடுத்தா செட் ஸ்டேட். R க்கு 1 கொடுத்து S க்கு 0 கொடுத்தா ரீசெட் ஸ்டேட். ரெண்டுக்குமே 1 கொடுத்தா இட் இஸ் a forbidden state. இவ்வளவுதாங்க. இதே SR latch நம்ம NAND கேட் வச்சும் பண்ணலாம். NAND கேட்டுக்கும் வேற ஒண்ணுமே இல்லைங்க. ரெண்டு NAND கேட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் NAND கேட்டோட அவுட்புட் எடுத்து செகண்ட் NAND கேட்டோட இன்னொரு இன்புட்டா கொடுங்க. செகண்ட் NAND கேட்டோட அவுட்புட் எடுத்து ஃபர்ஸ்ட் NAND கேட்டோட இன்னொரு இன்புட்டா கொடுங்க. சோ ஆபரேஷன் எல்லாம் இதே தான். பட் ஒரே ஒரு வித்தியாசங்க. என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா NOR பேஸ் சர்க்யூட்டுக்கும் NAND பேஸ் சர்க்யூட்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க NOR பேஸ் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா மேல R இருக்கும் கீழே S இருக்கும். ஆனா NAND பேஸ் சர்க்யூட்ல பாத்தீங்கன்னா மேல S பார் இருக்கும் கீழே R பார் இருக்கும். இதை நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே அங்க 1 1 பாத்தீங்கன்னா forbidden state இருந்துச்சு. இங்க 1 1 பாத்தீங்கன்னா previous state அதாவது memory state. அவ்வளவுதாங்க. யூசிங் NAND கேட் வந்து நீங்களே லாஜிக்கலி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இந்த SR latch யூஸ் பண்ணி flip flop அப்படின ஒரு விஷயத்தை நம்ம படிக்க போறோம். சோ இத நீங்க நல்லா தரவா பண்ணிக்கோங்க. Thank you.